இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த உரையாடலை தொடங்குகிறோம். வணக்கம். மகா சிவராத்திரிக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச ஆற்றல் பத்தின ஒரு சின்ன பார்வை தான் இது. பொதுவா சிவராத்திரிய நாம ஒரு மத விழாவாத்தான் பார்க்கறோம் இல்லையா? ஆனா அதுக்கும் மேல பிரபஞ்சத்தோட சக்தி பூமிக்கு நேரடியா வர்ற ஒரு வானியல் நிகழ்வுன்னு சில நம்பிக்கைகள் சொல்லுது. அது எப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல்ல பிரபஞ்ச நேர்கோடு. சிவராத்திரி அன்னைக்கு பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு பெரிய பேரொளி பிழமும் நம்ம பூமியும் ஒரே நேர்கோட்டுல சந்திக்குதாம். இதனால அந்த சக்தி எந்த தடையும் இல்லாம நேரடியா பூமிக்கு வந்து சேருதுன்னு சொல்லப்படுது. சரி, ரெண்டாவதா, அப்படி பூமிக்கு வர்ற ஆற்றல் என்ன ஆகுது? அது முதல்ல சுறாக்கற்கள்னு சொல்லப்படுற சில தெய்வீக அதிர்வுகள் கொண்ட பாறைகள் மேல படுது. இந்த கற்கள் அந்த ஆற்றலை வாங்கி ஒரு கண்ணாடி மாதிரி உலகம் முழுக்க பிரதிபலிக்குது. குறிப்பா வில்வ மரங்களுக்கு இந்த ஆற்றலை உள்வாங்குற தன்மை ரொம்பவே அதிகம். கடைசியா, இதனால உயிர்களுக்கு என்ன நன்மை? இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. அன்னைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தரா மாறுற வில்வ இலைகளை வச்சு சிவனை அர்ச்சிக்கும் போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள போய் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னு நம்பப்படுது. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, ஆடு மாதிரியான விலங்குகளுக்கும் கூட நன்மை தருமா. ஆக இந்த நம்பிக்கையின்படி சிவராத்திரிங்கிறது பிரபஞ்ச சக்தியை பெற்று நம்ம உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் மேம்படுத்திக்கிற ஒரு சிறப்பான நாள்.